Uh, Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 7 of PGTRB. We are discussing Rabindranath Tagore's play Muktadara. And that is, how is it translated into English? It is translated as the waterfall. Okay, the meaning of Muktadara is a mountain spring, a free-flowing rivulet. That's meaning. Okay, இங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே Crown Prince Abhijit is not for the construction of the dam across Muktadara. He wants to help the people of Shivtarai. அந்த மக்களை வந்து ஹெல்ப் பண்ணணும். அப்ப அந்த தண்ணி வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயா கிடைக்கணும் அப்படிங்கிறதுல அவரு முனைப்பாக இருக்கிறார். அதனால அவர் ஒரு மெசஞ்சர் அனுப்பிச்சிருந்தாரு. யாருக்கிட்ட மெசஞ்சர் அனுப்பிச்சிருந்தாரு? விபூதி the ராயல் இன்ஜினியர் கிட்ட அனுப்பிச்சிருந்தாரு. சார், யூ ஹேவ் put your heart and soul in the construction of the dam. You have won a name for yourself. That adds to your glory. If you want to become more glorious, kindly destroy the dam. This will make your name permanently inscribed in the hearts of Shivtarians. Shivtarai மக்களுடைய மனதில் உங்கள் பெயர் நிரந்தரமாக இடம்பெறும் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா அதை அவர் கேட்கறதாக இல்லை. அப்ப அந்த மெசஞ்சர் என்ன சொல்றாரு? சார், இது கடவுளுடைய வில்லு கிடையாது. The construction of the dam is not God's will, it is your will. Before God's will, man's will cannot stand. மனிதனுடைய அந்த ஒரு முடிவு என்பது கடவுளினுடைய அந்த வில்லுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம தவிடுபடியாகும் சார். கடவுள் என்ன பண்ணுவாரு? இந்த மனிதன் செய்யக்கூடிய அந்த கட்டக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதோ ஒரு வீக் ஸ்பாட்டை பார்த்து அடிப்பாரு சார் அப்படின்னு அவரு முன்னமே வந்து he is prophesying what is going to happen. The technique that was employed by Rabindranath Tagore is called foreshadowing. Did you get that, teachers? Okay. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, the citizens of Uttarakud, they are very happy. ஏன் அப்படின்னா நம்ம தேசம் உத்தரகுட் தேசம் வந்து ஷிவ்தாராய் தேசத்தை வந்து அடிமையாக்க போகிறது, அவர்களை நம்ம கண்ட்ரோல்ல வைத்திருக்க போகிறது. இதற்கு உதவி செய்தவர் விபூதி, த ராயல் இன்ஜினியர். அப்ப இந்த ராயல் இன்ஜினியருக்கு ஒரு ராயல் வெல்கம் கொடுக்கணும் அப்படின்னு அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அப்ப முடிவு செய்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, they are moving towards விபூட்டியை மீட் பண்றதுக்கு போறாங்க. இப்ப விபூட்டி எங்க இருக்காரு அப்படின்னா, அவரு இந்த கிங் இருக்காரு இல்லையா, அது கிங்கோடைய டென்ட்டுக்கு பக்கத்துலயே அவரும் இருக்காரு. அவருக்கும் ஒரு ராயல் டென்ட் இருக்கு, அந்த டென்ட்ல இருக்காரு. அப்ப இந்த மக்கள் எல்லாம் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி, வாங்க சார் விபூட்டியை போய் பார்ப்போம், அவரையும் என்ன பண்ணிருப்போம் இந்த ஃபெஸ்டிவலுக்கு கூட்டிக்கிட்டு போவோம் அப்படின்னு எல்லாருமே போறாங்க. So while they are going, there are a few citizens of Uttarakud who are having a conversation among themselves. ஓகே, இப்ப நமக்கு விபூட்டிய பத்தி அவருடைய பேக்ரவுண்ட் பத்தி நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரிய போகுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விபூட்டி இஸ் a man with a shaven head. அவர் தலை வந்து மொட்டையடிக்கப்பட்ட ஒரு தலை. அப்ப டான்ஷர்டு ஹெட். அப்ப ஆல்மோஸ்ட் he looks like a bald headed man. ஒரு வில்லனுக்கான பக்கா குவாலிட்டிஸ். இப்போ எம்ஜிஆர் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு பேரு மொட்டை. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இஸ் அபிஜித், வில்லன் இஸ் த மொட்டை, the tonsured head விபூதி. he is from which village அப்படின்னா, he is from Chabua village. he is from Chabua village அப்படின்னு சொல்லணும்னா, சரி அவ்வளவுதானா சார் அப்படின்னா, இல்ல. when he was in school, he was not a successful student. he was all the time ear pulled by the teacher in the village school. ஸ்கூல்ல வந்து எப்பொழுதுமே டீச்சர் யாரு அப்படின்னா, நல்லா படிக்காதவங்க காதை தான் என்ன பண்ணுவாங்க, டீச்சர் வந்து எப்பொழுதும் திருகுவாங்க. அப்ப இங்க அந்த ஸ்கூல்ல வந்து வில்லேஜ் ஸ்கூல்ல காது திருகப்பட்ட அந்த விபூதி இப்பொழுது ராயல் இன்ஜினியர் ஆகி ஒரு 25 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு மைட்டி டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. இது நமக்கு பெருமைதானே அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டிசன் சொல்றாரு. இன்னொரு சிட்டிசன் வந்து அந்த செகண்ட் சிட்டிசனை பார்த்து சொல்றாரு, எங்கப்பா அந்த கோபுரு, கோபுரு பாரு அப்படியே சும்மா நின்றுகிட்டு இருக்கான் பாருங்க, மசன்னு. he is having a basket in his hand. அப்படியே வாயை பொளந்து நிக்கிறான். எதனால வாய் பொளந்து நிக்கிறான் அப்படின்னா, he is wondering at the greatness of
விபுட்டி விபுட்டி இவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சிட்டாரே அப்படின்னு அப்படியே மலைப்புல வாய்ப்புல இருந்து யாரு நிக்கிறாவா? கோப்ரு. This man is named Gobru is standing with a basket of garland. அவர் garland கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா அந்த garland எடுத்து கொடுக்கணும். இந்த மக்கள் வந்து அவர் கழுத்துல, யார் விபூட்டி கழுத்துல போடணும். ஆனா அதை எடுத்துக்கங்கன்னு சொல்லாம அவன் பாட்டு கையில வச்சு நிக்கிறான் பாரு, வாய் பொழந்து நிக்கிறான். அந்த அளவுக்கு விபூட்டி has made an impression on the citizens of Uttarakud. Did you understand the teachers? Now look at the description given by the third citizen. என்ன சொல்றாரு? விபூட்டி, you have made a very great achievement. என்ன ஒரு அச்சீவ்மெண்ட் சார், யாராலையும் சாதிக்க முடியாதது. அந்த சிவ்தாரியன்ஸ நம்ம காலில் போட்டு மிதிக்கணும்னு நினைச்சோம், ஆனா அவங்க அடங்காமையே தெரிஞ்சாங்க. இந்த அடங்காத அந்த சிவ்தாரியன்ஸ இப்ப அடக்கிற வேலையை செஞ்சது நீங்க தான். எப்படி எங்க அடிச்சா எப்படி அவங்களுக்கு வலிக்கும்னு தெரிஞ்சு அந்த இடத்த பார்த்து கரெக்டா அடிச்சிருக்கீங்க. வாங்க, உங்களுக்கு நாங்க மாலையால உங்களை அப்படியே என்ன பண்ண போறோம், மயக்கம் அடைய செய்ய போறோம். மாலை மேல மாலை மேல மாலைன்னு போட்டு உங்களை அப்படியே தாங்க முடியாத அளவுக்கு உங்களை நாங்க என்ன பண்ண போறோம், மாலையாலே அலங்கரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, இஃப் யுவர் நெக் வேர் டு வேர் டு பி growing like the camel, only then all our garlands will fill your neck. உன்னுடைய நெக்கு சின்ன நெக்கா இருக்குப்பா, உனக்கு யாருடைய நெக்கு மாதிரி வரணுமா, ஒரு கேமலுடைய நெக்கு மாதிரி இருந்தா கூட, வளர்ந்தால் கூட நாங்க கொண்டு வந்திருக்க கார்லண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகாது, உன் மூக்கு வரைக்கும் வர்ற அளவுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு நீ கேமல் நெக்கு மாதிரி பெரிய நெக்கு இருந்தா கூட நாங்க என்ன பண்ணுவோம், மாலையை கொண்டு வந்து உனக்கு போட்டுக்கிட்டே இருப்போம் யா அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல the second citizen is very upset with the drummer. Who is the drummer in the play அப்படின்னு கேட்பாங்க. There is a character mentioned. The name of the drummer is Harish. This fellow was a lazy fellow. He has not come on time. அதனால எல்லாரும் ஹாரிஷ் மேல கோபமா இருக்காங்க. ஏன் அப்படின்னா விபூட்டியை பார்க்க போகும்போது மேலதாளத்தோடு போக வேண்டாமா, தாரை தப்பட்டை கிளிய வேண்டாமா, அவன் தானே வந்து இந்த மூலம்லாம் வாசிக்கணும். அவன் வந்து என்ன பண்றான், அவன் ஒரு ஸ்லகாட் ஃபெலோ, லேசி ஃபெலோ, இங்க வராம என்ன பண்ணிட்டு இருக்கான், வரட்டும், அவனுடைய முதுகுல நம்ம மத்தளம் வாசிப்போம், ஏன்டா லேட்டு போட்டு முதுகுல அடி அடின்னு அடிப்போம் அப்படின்னு சொல்றான். ஏன் அதே நேரத்துல ஒரு ஃபோர்த் சிட்டிசன் சொல்றான், என்னப்பா நீங்க எல்லாம் அப்படி சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவர் மேன் விபூட்டி has made such a great achievement. He has achieved a so great thing. Let's drive Vibhuti on the chariot from Samantha. Okay, நம்ம சமந்தா அப்படிங்கிறவங்கள்ட்ட இருந்து சாரியட்டை பாரோ பண்ணி விபூட்டி அதுல ஏத்தி அந்த சாரியட்டை இழுத்துக்கிட்டு பைரவா டெம்பிளுக்கு கூட்டிட்டு போவோம், அவரை நடக்க வச்சா கொண்டு போறது எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னோட ஃபிஃப்த் சிட்டிசன் ஒருத்தன் இருக்கான், டேய் நீங்க எல்லாம் முட்டா பயில்களா, இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்டை யாரு பண்ணியிருக்கா, விபூட்டி பண்ணியிருக்காரு. It is not worthy to carry him in a chariot. Better we have our shoulders. Uttarakud people are strong people. He was born here in Uttarakud, in one of the villages of Uttarakud. அதனால இவன் நம்மால சார், நம்ம தோல்ல தான் சார் தூக்கிட்டு போனோம், வாங்க சார் அப்படின்னு விபூட்டியை தூக்கி தோல்ல வச்சு டான்ஸ் ஆடிட்டு போறாங்க. Okay, so you know what happened when World Cup was won by Indian team? Who was the coach? Head coach யாரு? Who was the head coach, retired head coach now? அவரை தூக்கி தோல்ல வச்சு கொண்டு போனாங்க பாத்தீங்களா? When Mumbai Indians won the last IPL, when Sachin Tendulkar was moving out, Sachin Tendulkar தோல்ல தூக்கி வச்சு கொண்டு போனாங்க. அதே மாதிரி இங்க விபூட்டியை எல்லாரும் தோல்ல ஏத்தி வச்சு they were carrying him towards Lord Bhairava temple. போகும்போது அவங்க எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே போனாங்க. What is the refrain of the song அப்படின்னா, we salute the machine, the machine, we salute the machine, the machine அப்படின்னு பாட்டு பாடிட்டு போனாங்க. Okay, so they started venerating the machine instead of venerating God. இதுதான் மாடர்ன் வேர்ல்டுடைய ப்ராப்ளம். கடவுளை வழிபடாமல், கடவுளை பெருமைப்படுத்தாமல், அவரை புகழ்ந்து பாடாமல், கடவுள் படைத்த சயின்ஸை, அறிவியலை
நாம் பெருசா நினைச்சு அதை தலையில தூக்கு வச்சு ஆட்டம் போடுகிறோம். அண்ட் Tagore is telling that is not right. You should not salute a machine. You should not worship machine. Machine after all is the creation of man, and who gave man the power to make machines? It is God. So you have to only worship God. Machine worship is not good அப்படினு Tagore இங்கே சொல்றார். Did you understand that, teachers? Now in Act 1, the scene 1க்குள்ளரே அப்படியே இன்னொரு கேம்ப் சீன் வருது. என்ன அப்படின்னா மக்கள் எல்லாம் அவரை தோல் மேல தூக்கி வச்சு விபூட்டிய ராயல் இன்ஜினியரை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? They are carrying him towards Lord Bhairava temple. அதே நேரத்தில் இந்த சீன் வந்து எங்க ஷிஃப்ட் ஆகுது? It is moving to the royal camp. இந்த ராயல் கேம்ப் எங்க இருக்கு? Where is this royal camp? Royal tent எங்க இருக்கு? A tent is put up in on the road that goes to Lord Bhairava temple, and it is situated in a mango grove. ஒரு மாந்தோப்புல அழகா ஷெட் போட்டிருக்காங்க. அந்த ஷெட்ல யார் யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிங் ராணஜித் அண்ட் ஹிஸ் மினிஸ்டர். ஓகே, அப்ப ராணஜித் வந்து தன்னுடைய மினிஸ்டரை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படிதான் சீன் ஓபன் ஆகுது. என்ன அப்படின்னா அந்த மினிஸ்டர் பதில் சொல்றாரு, யோ அமைச்சரே, நீ ஒரு வேஸ்ட் ஃபெல்லோயா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ ஹவ் ஆஸ்க்ட் யூ டு சப்டியூ த சப்ஜெக்ட்ஸ் இன் சிவ்தாராய். சிவ்தாராய் மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணு, ஏதாவது பண்ணி அவங்கள கண்ட்ரோல்ல வை அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீ எதையும் பண்ண மாதிரி இல்லை. யூ டிட் நாட் டூ எனிதிங் டு கண்ட்ரோல் த பீப்புள் ஆஃப் ஷாதாராய். அவன் பாட்டு நினைச்சபடி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். நான் தான் அரசன்கிறதே மறந்து போய் அவங்க என்னமோ தனி ராஜ்யத்துல வாழ்ற மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாத்தியா என் ராயல் இன்ஜினியர் விபூட்டி, வாட் ஹஸ் ஹி டன்? ஹி ஹாஸ் subdued the people of Shivtarai. அவங்கள கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டான்டா. என்ன பண்ணா? He has constructed a dam across the stream of Muktadara and he has checked the flow of water to Shivtarai. Shivtaraiக்கு தண்ணீர் போகாதபடி அவர் அடைத்து வைத்தார். அப்ப அவனை அப்ரிஷியேட் பண்ணாம நீ ஏன் உம்முன்னு இருக்கிற? நீயும் அந்த மக்கள் மாதிரி விபூட்டி வாழ்கன்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீ சொல்லலையே. ஒருவேளை ஆர் யூ ஜெலஸ் ஆஃப் விபூட்டி அப்படின்னு யார் சொல்றா? கிங் ராணஜித் இஸ் டெல்லிங் மினிஸ்டர். ஏன் அப்ப மினிஸ்டர் என்ன சொல்றாரு பாருங்க, மை டியர் மாஸ்டர், ஐ எம் நாட் ஜெலஸ் ஆஃப் விபூட்டி, பட் நோ தட் ஐ எம் அ மினிஸ்டர். நான் வந்து ஒரு அமைச்சர். இந்த அமைச்சருடைய வேலை என்ன அப்படின்னா, என் கையில இருக்கிறது ஐ ஹாவ் ஒன்லி ஒன் வெப்பன், தட் இஸ் டிப்ளமசி, நெகோசியேஷன். பேச்சுவார்த்தை நான் நடத்திட்டு தான் சார் இருக்கேன். ஆனா அவங்க வந்து நம்ம கண்ட்ரோல்ல வந்து இன்னும் வரமாட்டேங்கிறாங்க. அவங்க கொஞ்சம் இண்டிபெண்ட் ஆகணும்னு நினைச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தே வாண்ட் டு பி இண்டிபெண்டன்ட், தே டோன்ட் வாண்ட் டு பி அவர் ஸ்லேவ்ஸ் எனி லாங்கர். முன்னாடி இருந்தாங்க, இப்ப அங்க ஒருத்தன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒரு கிளர்ச்சியாளர் தோன்றி இருக்கிறார். அந்த மக்கள் மனதுல என்ன பண்ணியிருக்கான்? விடுதலை வேட்கையை தூண்டி விட்டுருக்காரு. யாரு? தனஞ்சய் வைராகி அப்படின்னு ஒரு ஆள் இருக்காரு. This particular character in the play is a representation of Mahatma Gandhi, who planted the seeds of freedom in the Indian people. தனஞ்சய் வைராகி அப்படின்னு ஒரு கேரக்டர். அவரை பத்தி இப்ப ராணஜித் பேசுவார் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இந்த பிளேக்குள்ளார இருப்பாரு. அவரை எப்படி திட்டுவாருன்னு பாப்பீங்க. ஓகே, இப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் டிப்ளமசி வச்சுதான் சார் நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். என்னால வந்து அந்த கிளே ஸ்டோன்ஸை வச்சு, ஸ்பேட்ஸை வச்சு, பிக்காஸை வச்சு ஒர்க் பண்ண முடியாது. அது யாருடைய வேலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் என்னுடைய வேலை கிடையாது சார். அது ஒரு இன்ஜினியருடைய வேலை. இன்ஜினியர் கொத்தனார் சித்தால வச்சு அந்த டேமை கட்டலாம். என்னுடைய வேலை என்ன அப்படின்னா, மனிதர்களோட போய் பேச்சுவார்த்தை நடத்தணும். ஏன் அப்படின்னா, நான் அந்த பேச்சுவார்த்தையை நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன். அதே நேரத்துல நான் தான் சார் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அட்வைஸ் கொடுத்தேன். என்ன அப்படின்னா, இந்த மக்கள் கிட்ட நம்ம பேசினா சரிப்பட்டு வராது. Those people have a soft corner for the crown prince Abhijit. அவன் நல்லா பாக்குறதுக்கு நல்ல அழகா இருக்கான், ஹேண்ட்ஸமா இருக்கான், நல்லா பேசக்கூடியவன். அதனால அவன் அனுப்பி வைங்க அந்த மக்கள்கிட்ட பேச அப்படின்னு ஐடியா கொடுத்தது யாரு சார்? நான் தானே கொடுத்தேன்.
அப்படின்னு யாரு சொல்றா? மினிஸ்டர் சொல்றாரு. அப்ப ராணஜித் சொல்றாரு, சார் என்ன நீ சொல்லி அதுல என்ன சார் ரிசல்ட் வந்தது? அவனை அனுப்பிச்சு விட்டேன், 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கழிச்சும் the people of Shivtarai have not paid the taxes. டாக்ஸ் 2 வருஷம் கட்டவே இல்லை சார். அந்த மக்கள், ஷிவ்தாரை மக்கள் நம்ம கிங்டத்துக்கு டாக்ஸ் கட்டணுமா? இந்த டாக்ஸ் கட்டல. என்ன சொல்றான்? வருஷம் தான் சார் வறட்சி இருக்கு, அவன் வறட்சி இருக்கு எங்களால கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. எப்பொழுதுமே இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஆதி காலத்துல கட்டிட்டு இருந்தான்ல, எவ்வளவு வறட்சி இருந்தாலும் காசு கட்டினான். ஆனா இப்ப 2 வருஷம் மட்டும் ரொம்ப வறட்சி இருக்கு, எங்களால காசு கட்ட முடியலன்னு எப்படி சார் சொல்றாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே மினிஸ்டர் சொல்றாரு, சார் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் ராஜா, என்ன அப்படின்னா, அபிஜித் ஹாஸ் ஒர்க் a miracle in the hearts of Shivtarians. என்ன? அபிஜித் ஹாஸ் won the heart of the people of Shivtarai. அப்படின்னு சொன்னோன்னே, யோ அதை உடியா, யார் சொல்றா? கிங் சொல்றாரு, அதை விடு, அவன் அனுப்பிச்சு வச்சதுனால எனக்கு பெரிய தலைவலி தான் வந்திருக்கு. நான் எவ்வளவு தூரம் சொன்னேன். Some time back when you gave me the idea, I said that this will not work out well to send the crown prince to Shivtarai. Shivtaraiக்கு அவன் போய் வந்ததுல இருந்தே அவன் சரியில்லை அப்படின்னு யார் சொல்றா? கிங் சொல்றாரு. உடனே அந்த மினிஸ்டர் சொல்றாரு, சார், the right way to rule the people of Shivtarai is not by force but by love. I have a reason for sending Abhijit to Shivtarai. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, sometime back what I found was this boy was bit restless. அவன் கிட்ட ஏதோ ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்ததை நான் பார்த்தேன். By some chance I came to know that he was not born to the royal house but picked up near the source of the waterfall. இந்த இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாரு அப்ப அபிஜித் ராணாஜித்துடைய பையனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ, he was a foundling. Where was he found? அவன் கண்டெடுக்கப்பட்ட பையன். எங்கே கண்டெடுக்கப்பட்டான் அப்படின்னா, நியர் த ஸ்பிரிங்ஸ் ஆஃப் ஷிவ்தாராய். ஷிவ்தாராய் அந்த ஒரு மவுண்டன் ஸ்பிரிங்களுடைய அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு பக்கத்துல ஒரு குழந்தை அழுது கொண்டிருப்பதாக கண்டெடுக்கப்பட்டு அந்த குழந்தை அரசனிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த குழந்தையை பார்த்தோன்னே இது இயற்கையே கொடுத்த ஒரு கொடை அப்படின்னு சொல்லி அந்த பையனை வளர்க்க ஆரம்பிச்சாரு. அந்த பையனுக்கு அபிஜித் என்ற பேர் வைத்தார். இந்த இன்ஃபர்மேஷன் அபிஜித்துக்கு தெரியாமலேயே வளர்த்தார். ஆனா அபிஜித்துக்கு இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னது யாருன்னு கொஸ்டின் வரும். கீப் தட் கொஸ்டின். Who disclosed the secret of the birth of Abhijit, the birth secret of Abhijit to Abhijit அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுதி வச்சுக்கோங்க. ஆன்சர் you will get it in a few minutes. அப்ப சொல்றாரு, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரிஞ்சு போச்சு சார், that he was not born to you but was a foundling. He was found near the source of the waterfalls அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அபிஜித்துக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால he was restless. அவனை ரெஸ்ட்லெஸ்ஸா இங்க வச்சிருந்தோம்னா he will create some problem for us. So I decided to engage him with some diplomatic work. அப்ப ராணஜித் சொல்றான், இந்த விஷயம் எனக்கும் தெரியும். One night I followed him as he journeyed towards the waterfalls, and அங்க போயிட்டு நீ என்னப்பா பண்ற அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அப்ப அபிஜித் என்ன சொன்னா, அபிஜித் ராணஜித் கிட்ட சொல்லி இருக்கிறாரு, I find my mother's tongue in the murmurs of the water. இந்த தண்ணீர் ஓடுகிறது அல்லவா, அப்பொழுது அங்கே கேட்கக்கூடிய அந்த மர்மரிங் சவுண்ட், அந்த கல்லின் மீது தண்ணீர் ஓடக்கூடிய அந்த சப்தத்தில் எனது தாயின் குரல் கேட்கிறது. What is the voice of the mother அப்படின்னா freedom. You should know that. The voice of Muktadara is freedom. It is the spring of freedom. It is the voice of freedom. It is the voice of liberation. அதே நேரத்துல அந்த அபிஜித் என்ன சொன்னாரா, மினிஸ்டரை பார்த்து சொல்லி இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, I had a dream and according to that dream my purpose in life was to open up roads. எல்லா அடைப்பட்ட
எல்லா ரோடையும் திறந்து விடுவதுதான் என்னுடைய பணி என்று அபிஜித் சொன்னார் அப்படின்னு மினிஸ்டர் சொல்றாரு. அது சரியா போச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் என்ன சொல்றாரு, கிங் சொல்றாரு, that is why I think this fellow is favoring ஷிவ்தாரியன்ஸ். ஷிவ்தாரியன்ஸ் உடைய பிசினஸ் ரூட்டை நம்ம பிளாக் பண்ணி வச்சிருந்தோம், நந்தி பாச, அதையும் அவர் என்ன பண்ணா, ஓபன் பண்ணி விட்டான். அப்ப this fellow, the crown prince, is having one-sided vision of life. We should correct him அப்படின்னு சொன்னார். Did you understand that, teachers?